ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் டீ கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் சூப்பராக முட்டைக்கோஸ் கேக் தான் எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். எங்கள் ஊர் சைடில் இதை முட்டைக்கோஸ் கேக்குன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் ஒரு சில ஊரில் இதை கஜடா அப்படின்னு சொல்லுவாங்க. டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு சிலவங்க வந்து ஏலக்காய் சேர்க்க மாட்டாங்க, ஆனால் ஏலக்காய் சேர்க்கும் போது வாசனை நல்லாயிருக்கும். நல்லா இது வந்து பவுடராக வந்து அரைச்சிட்டு வந்துடுங்க. இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து அப்படியே மாற்றிடுங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஜீனியை வந்து நீங்கள் அரைக்காமல் முழுசாக கூட சேர்க்கலாம், ஆனால் அரைச்சி சேர்த்தோம்னா சீக்கிரம் வந்து அது கரைஞ்சிரும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க, அதாவது சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து இதை கையால் வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஜீனி ஃபுல்லாக வந்து நல்லா கரையணும். இப்போ ஜீனி வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம எண்ணெய் சேர்க்கணும். வாசனை இல்லாத எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு சின்ன குழிக்கரண்டியில் 1.5 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நீங்கள் நார்மல் எண்ணெயே சேர்த்தா போதும், சூடு பண்ண எண்ணெய்லாம் சேர்க்க வேண்டாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 3 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது வந்து கோதுமை மாவில் செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து கடைகளில் கிடைக்கிற மாதிரி வராது. இது வந்து கண்டிப்பாக மைதா மாவில் தான் செய்யணும். மாவு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கையால் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து நீங்கள் வந்து பிசைய வேண்டாம். மாவு வந்து நம்ம உளுந்த வடை மாவு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பதத்தில் தான் இருக்கும். ரொம்ப கெட்டியாலாம் பிசையக்கூடாது. இந்த முட்டைக்கோஸ் கேக்குக்கு இந்த பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து நம்ம வந்து முட்டைக்கோஸ் கேக் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், கரெக்டாக இந்த பதத்தில் தான் இருக்கணும். இப்போ கையில் வந்து நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு எந்த சைஸில் உங்களுக்கு வேணுமோ அந்தளவுக்கு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. கடைகள்லாம் இது இன்னும் பெருசாக இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிறதுனால கொஞ்சம் சிறுசாக தான் செஞ்சுருக்கோம். இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கோங்க. அடுப்பு வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சு அப்படின்னா மாவு வந்து வெளியில் வந்து கருகிரும், உள்ளே வந்து வேகாமல் அப்படியே இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சு நீங்கள் இதை குக் பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையாக போட்டுக்கோங்க. ஒரு சைடு வெந்த உடனே அப்படியே திருப்பி போட்டீங்க அப்படின்னா அடுத்த சைடு வெந்து வரும்போது அதுவே நல்லா வெடிச்சிரும். பாருங்கள், இப்போ நான் இன்னொரு சைடு திருப்பினதுக்கப்புறம் காட்டுறேன். நல்லா அதுவே வெடிச்சு வர ஆரம்பிச்சிரும். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, நம்ம திருப்பியாச்சு. இன்னொரு சைடு வெந்தவுடனே நான் திருப்பி காட்டுறேன் பாருங்கள். நம்ம கத்தியோ எதுவுமே வச்சு கட் பண்ணவே வேண்டாம். இந்த மாதிரி உருட்டி உருட்டி போடும்போதே வந்து நல்லா வெடிச்சு வந்துடும். இந்த அளவுகளோடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், இப்போ வந்து வெடிச்சு வந்துருச்சு. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தான் நீங்கள் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போடணும். இன்னும் ஒரு முறை நம்ம இந்த சைடு திருப்பி போட்டு வேக வைக்கணும். ஃபுல்லாக வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகுற அளவுக்கு நல்லா வேக வைக்கணும். நல்லா இந்த மாதிரி அதுவாக வந்து வெடித்து வர ஆரம்பிச்சிரும். நல்லா வெடித்து உள்ளெல்லாம் நல்லா வெந்துடும். லோ ஃப்ளேமில் நீங்கள் வச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி உள்ளெல்லாம் நல்லா வேகும். இப்போ இந்த சைடும் வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு. கலர் வந்து பாருங்கள் லைட்டாக மாறிடுச்சு. இன்னொரு சைடு அப்படியே திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷத்துல வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். அந்த எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு சூப்பராக ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ எடுத்துடலாம். நம்ம 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வெளியில் எடுத்துடலாம். இது வந்து கண்டிப்பாக முட்டை சேர்த்து தான் செய்ய முடியும். நீங்கள் முட்டை சேர்க்காம வந்து செஞ்சீங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் வராது. நல்லா இந்த மாதிரி வெடித்து சூப்பராக வரணும் அப்படின்னா இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு முட்டைக்கோஸ் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. டேஸ்ட்டும் வந்து அதை மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.